அண்மை காலமாக ஜிம்களில் உடற்பயிற்சி செய்பவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து வருகின்றனர். அதே வேளையில் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க ஸ்டெராய்டு ஊக்க ஊசி பயன்படுத்துவதும் அதிகரித்திருப்பதால் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து மருத்துவர்கள் கூறும் கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இப்படி கட்டுக்கோப்பாக உடலை வைத்துக் கொண்டு உடற்பயிற்சி செய்பவர்கள் திடீரென்று உயிரிழப்பதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் அதற்கு முக்கியமானது ஸ்டீராய்டு எனப்படும் ஊக்க ஊசியை செலுத்துவதால் தான் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். ஆனபாலிக் ஆண்ட்ரோசோனிக் ஸ்டீராய்டு என்ற ஊக்க மருந்தை மருத்துவர்களின் பரிந்துரை அடிப்படையில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தும் மருத்துவர்கள் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு பலவித உடல் உபாதைகள் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கின்றனர். மிஸ்யூஸ் பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுங்க சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் பிரேக் அவுட் ஆகலாம், ஆக்னே வரலாம், லிவர் எஃபெக்ட் ஆகலாம், ரத்த கொதிப்பு கூடுதலாக வரும், நம்ம கொலஸ்ட்ராலில் கெட்ட கொலஸ்ட்ரால் கூடும், நல்ல கொலஸ்ட்ரால் குறையும். இதை தவிர லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படிங்கிறது தான் மெயின் பம்ப் ஹார்ட்டில், இது இன்னும் திக்காகலாம். நீங்கள் நம்ம உடலை திக்காகணும்னு நினச்சிட்டு மசில்ஸ் திக்காகணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஹார்ட் மசில் கூட திக்காகலாம். இது ஹார்ட்டை பொறுத்த மட்டும் நல்ல விஷயம் கிடையாது. ஊக்க ஊசிகளால் இதயத்தின் முக்கிய பகுதியான இடது வென்ட்ரிகுலார் தசைகள் கடினமாகி இதய செயலிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறும் மருத்துவர்கள் இதுபோன்ற மருந்துகள் அதிகளவு சேரும்போது கல்லீரலும் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும் எச்சரிக்கின்றனர். ஜென்ரலாக தயவு செஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இல்லைன்னா பாடி பில்டிங் அப்படிங்கிறதுக்காக do not take anabolic steroids or any kind of performance enhancing drug. Now, of course, ரொம்ப competitive sports அது இதெல்லாம் they routinely screen these athletes for it. So, இது பண்ணாலும் மாட்டிப்பாங்க. So, side effects ரொம்பவே ஜாஸ்தி. It is not worth it. Clean eating, exercise is the way to go. கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் முன்கூட்டியே அதற்கான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மருத்துவரின் பரிந்துரை அடிப்படையில் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் இத்தகைய பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்றும் கூறுகின்றனர். இந்த மாதிரி ரொம்ப காலம் அன்கண்ட்ரோல்டாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, இல்லை ஒபீஸாக இருக்கிறவங்க, இல்லை சக்கரை வியாதி இருக்கவங்க, முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்து ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டில் அவங்க எக்ஸசைஸ்க்கு ஏற்றாங்க எப்படி பிளட் ப்ரெஷர் மாறுதுன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு அது அவங்க எக்ஸசைஸ் லிமிட் எப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஜிம்மில் சூப்பர்வைஸ்டாக அந்த லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறது கண்டிப்பாக அட்வைஸபிள். கட்டுக்கோப்பான உடலை வைத்திருப்பது மட்டும் ஆரோக்கியமானது அல்ல என கூறும் மருத்துவர்கள் தினசரி 45 நிமிடம் உடற்பயிற்சி, சர்க்கரை, உப்பு, எண்ணெய் பதார்த்தங்களின் அளவை குறைத்துக் கொண்டு கீரை, புரதப் பொருட்களை எடுத்துக்கொண்டாலே ஆரோக்கியமாக நீண்ட நாட்களாக வாழலாம் எனவும் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.